வணக்கம். ராஜாத்தி பதிப்பகம். பெண்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்கினால் பதிவுத்துறை கட்டணச் சலுகை தருகிறதாமே என்று நம்மில் பலரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அது எந்த வடிவத்தில் பொருந்தும் என்பதை பற்றி பார்க்கலாம். 10 லட்சம் ரூபாய் மதிப்பு வரை உள்ள சொத்துக்களுக்கு மட்டுமே பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்படும் சொத்து பத்திரங்களுக்கு பதிவு கட்டணத்தில் 1% குறைக்கப்படும். முத்திரைத்தாள் கட்டணம் 7% இருக்கிறது. பதிவு கட்டணம் 2% உள்ளது. அதில் பதிவு கட்டணத்தில் மட்டும் 1% குறைப்பதாக அரசு சொல்கிறது. இந்த அறிவிப்பின்படி 1/4/2025 முதல் இந்த கட்டண சலுகை அமலுக்கு வந்துள்ளது. சரி, 10 விதமான கட்டுப்பாடு பார்க்கலாம். 1. மகளிர் பெயரில் பதிவு செய்யப்படும் சொத்து விற்பனை பத்திரங்களுக்கு மட்டுமே இந்த சலுகை பொருந்தும். ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் கூட்டாக சொத்து வாங்கும் போது அனைவரும் பெண்களாக இருந்தால் மட்டுமே பொருந்தும். 2. ஒரு சொத்தை ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அல்லது சேராத ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள் கூட்டாக வாங்கினாலும் பொருந்தும். 3. ஒரு சொத்தை கணவன் மனைவி கூட்டாக வாங்கினால் இந்த சலுகை பொருந்தாது. 4. குடும்ப உறுப்பினர் அல்லாத ஆண்கள் பெண்களுடன் சேர்ந்து வாங்கும் சொத்து பத்திரத்துக்கும் இது பொருந்தாது. 5. இந்த சலுகை அமலுக்கு வந்த தேதிக்கு முன்பு பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்ட பத்திரங்களுக்கு இது பொருந்தாது. 6. பதிவுக்காக பத்திரம் தாக்கல் செய்யப்படும் தேதியில் வழிகாட்டி மதிப்பு அடிப்படையில் சொத்து மதிப்பு 10 லட்சம் ரூபாய்க்கு கீழ் இருக்க வேண்டும். 7. இந்த சலுகையை பெற அதிக மதிப்புள்ள சொத்துக்களை ஒன்றுக்கும் மேற்பட்ட பாகங்களாக பிரித்து மகளிர் பெயரில் பதிவு செய்தாலும் இந்த சலுகை வழங்கப்படாது. 8. தாக்கல் செய்யப்படும் பத்திரத்தில் நிலத்தின் மதிப்பு மட்டும் 10 லட்சம் ரூபாய் என காட்டி அதில் கட்டண மதிப்பு அதிகமாக இருந்தால் இந்த சலுகை பொருந்தாது. 9. அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்தில் ஒரு பெண் பெயரில் எத்தனை வீடுகள் தனித்தனியே வாங்கினாலும் ஒவ்வொன்றின் மதிப்பும் 10 லட்சம் ரூபாய்க்குள் வரும் நிலையில் இந்த சலுகை பொருந்தும். 10. ஒரு மனைப்பிரிவில் 10 லட்சம் ரூபாய் வரை மதிப்புள்ள ஒவ்வொரு மனையும் தனித்தனியே ஒரே பெண் பெயரில் வாங்கினாலும் இந்த சலுகை பொருந்தும். சரி, பெண்கள் பெயரில் சொத்துக்களை வாங்கினால் அடுத்த தலைமுறைக்கு எப்படி செல்லும் என்பதை பற்றி அடுத்த காணொலி வரை காத்திருக்கவும். நன்றி.